வணக்கம். நல்லுணவு நம்முணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். செக்கச்சவேல்னு நல்ல சிவப்பாக பார்க்கவே நாக்கு ஊறுற மாதிரி ஒரு நிறத்தில் முந்திரியெலாம் தென்படுதா? இது என்னன்னு யோசிக்கிறவங்களுக்கு இதன் பெயர் என்னன்னா தக்காளி ஜாம். கடலூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி இந்த பக்கம்லாம் பிரியாணியை விருந்தாக பரிமாறும் பொழுது அதுக்கு ஒரு பக்கம் தொட்டுக்கிறதுக்காக இதை கண்டிப்பாக வைப்பாங்க. நாங்களுமே இங்கே கடலூர் வீட்டுக்கு குடி வந்தப்போ பிரியாணி தான் சொல்லியிருந்தோம். அதுக்கு இதே ஜாமு தான் தொட்டுக்கிறதுக்கும் கொடுத்துருந்தோம். இந்த பண்டம் பார்க்குறதுக்கு வழுவழுன்னு அல்வா போல் இருந்தாலும் சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு மிதமான இனிப்போட கொஞ்சம் மெத்து மெத்துன்னு இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படின்னு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஏன் பசங்க இதை நான் செஞ்சு வச்சுட்டா போதும், ஒரு கிண்ணத்தில் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு சும்மா அவங்களுக்கு சளி படிக்கும் போதெல்லாம் கூட எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு அசத்தலான சுவையில் இருக்கும். இந்த இனிப்பு சேர்த்த தக்காளி தொக்கு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபமான வேலை. இந்த இனிப்பு தக்காளி தொக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பதிவுக்கு ஒரு விருப்பம் கொடுத்துருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திட்டு தொடர்ந்து பாருங்கள். இந்த தக்காளி தொக்கு செய்யறதுக்காக 1.25 கிலோ தக்காளி எடுத்து மேலுள்ள காம்பு பகுதியெல்லாம் அரிஞ்சு எடுத்துட்டு குறுக்காக 2 அரிஞ்சு போட்டிருக்கேன். பழம் இந்த அளவுக்கு நல்ல பழமாக இருக்கணும், சாறு வெளியேற அளவுக்கு. ஏன் 1.25 கிலோன்னா அவ்வளோ தக்காளி வீட்டில் இருந்தது. அதுக்கு அடுத்ததாக கசகசா ஒரு தேக்கரண்டி எடுத்து ஊற வச்சுருக்கேன். கல்லுலேயே ஊற போட்டோம்னா நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் கழுவிட்டு கொட்டையெல்லாம் எடுத்துட்டு 2-3 கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சர்க்கரை ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். சர்க்கரை வேணான்னு நினைக்கிறவங்க வெல்லம் சேர்த்துக்கோங்க, ஆனால் இவ்வளவும் நம்ம போட போகிறது கிடையாது. அடுத்தது பட்டை, லவங்கம், இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். தட்டி எடுத்தால் போதும், அரைக்கலாம் வேண்டாம். அதுக்கப்புறம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை, வெள்ளரி விதை பிடிக்கும்னா அதையும் கூட சேர்த்துக்கலாம். எதுக்குமே அளவு கிடையாது, நம்மளுடைய விருப்பம் போல் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். நெய் ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு தேவைப்படும். இது தவிர கடைசியாக கொஞ்சம் தேன் தேவைப்படும். இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. இனி இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். தக்காளி பழம் அரிஞ்ச பாத்திரமே நான் சமைக்கிறதுக்காக தான் எடுத்து வச்சுருந்தேன். அதோடு அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கோப்பை அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா இப்போது வேக விடணும். மூடி போட்டு வேக விட்டுருங்க. தக்காளியிலேருந்தும் கொஞ்சம் தண்ணீர் இறங்கும். மூடி போட்டு வேக விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக ஒரு 5 நிமிடத்துக்குள்ளார இது போல் அது வேக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வேக ஆரம்பித்ததுக்கு பின்னாடி நம்ம அப்படியே மூடியை திறந்து வச்சே இந்த மாதிரி நல்லா மசிய வேக விட்டு எடுத்துக்கணும். தண்ணி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி வரணும். அது சுண்டி வரும் பொழுது இதில் கொஞ்சம் பட்டை, நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல பட்டை, லவங்கம், அது ரெண்டுத்தையுமே சேர்த்துடணும். இது மாதிரி அது வேகும் போதே சேர்த்துட்டோம்னா தக்காளியில் அதனுடைய மனம் இறங்கிடும். இது கூடவே நம்ம வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துடணும். இதுவும் தக்காளியோடு சேர்ந்து கொஞ்சமாக வெந்துக்கிட்டே இருக்கும். முந்திரி இது போல் போடும் பொழுது பெரிய மாற்றம் தெரியாது, ஆனால் அது லேசாக வெந்த மாதிரி ஒரு பதத்தில் நமக்கு கிடைக்கும். இதை நல்லா போட்டு கிண்டி விட்டுட்டு இந்த பக்கம் நான் கசகசாவை அரைக்கி எடுத்திருக்கேன். 1 பாதியமாக அரைக்கி எடுத்திருக்கேன். முழுசாக மைய அரைக்கலை, இப்படி 1 பாதியமாக அரைக்கி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லாவே சுண்டிடுச்சு. தக்காளி கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையிலேருந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சர்க்கரை சேர்த்த கொஞ்ச நேரம் இலக்கமாக இருக்கும், கொஞ்சம் லேசாக தண்ணியாக இருக்கிறது போல் இருக்கும். தண்ணியாக தானே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா தான் அந்த இனிப்பை தூக்கி கொடுக்கும். சர்க்கரை கொஞ்சம் மேலே இலக்கமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அடியில் கொஞ்சம் கொஞ்சமாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போது எல்லாமே இறுக்கமாகி வருது பாருங்கள். கொஞ்சம் இந்த நேரத்தில், அதாவது கடைசியில் ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னாடி இந்த திராட்சையும் பேரிச்சம்பழத்தையும் சேர்க்கணும். முதல்லே திராட்சை பேரிச்சம்பழம் சேர்த்தோன்னா அது கண்ணிலே தென்படாத அளவுக்கு கரைஞ்சி போயிடும். இப்போது கசகசா நம்ம 1 பாதியமாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்த்துலாம். இந்த கல்லை அலசி கொஞ்சோண்டு தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துருக்குறேன். கசகசா சேர்த்ததும் தீயை குறைச்சிருங்க, ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அது வெந்து இறுக்கமாயிடும். இந்த சமயத்தில்
அதில் கொஞ்சமாக ஒரு 2 அல்லது 3 தேக்கரண்டி அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்து அதையும் கிளறிட்டோம் அப்படின்னாக்கா அடி பிடிக்காமல் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், நம்ம ஊற்றின நெய் எல்லாமே பிரிஞ்சு வர்ற நேரம் இது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் கூட இறுகி வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டோம்னா இறக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாயிடும். இந்த சர்க்கரை வந்து பாகு பதத்துக்கு ரொம்ப கெட்டியாயிடும். இந்த பதம் இருந்தால் போதும். அந்த கரண்டியிலேருந்து அது வந்து மெதுவாக விழுது பாருங்கள், இதுதான் பதம். ஆனால் கல்யாண வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ இறுக்கமாக வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் தண்ணியாக வைப்பாங்க, ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. ஆனால் அந்த சர்க்கரை பாகு இந்த அளவுக்கு இறுக்கமாகி வரணும். வந்ததுன்னா நம்ம வந்து 1 வாரம் கூட இதை குளிரூட்டியில் வச்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், ஆறுனதும் எவ்வளோ இறுக்கமாயிடுச்சு. இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தேன் உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேன் சேர்க்கும் பொழுது இந்த தக்காளி தொக்கினுடைய சுவை வந்து வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்துருக்க அந்த கசகசா தேன் இதெல்லாம் சேர்ந்து நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப இனிப்பாகவும் இல்லாமல் ரொம்ப புளிப்பாகவும் இல்லாமல் ஒரு திகட்டாத அளவுள்ள ஒரு சுவையில் சாப்பிடவே ரொம்ப விருப்பமாக இருக்கும். இது போல் நீங்கள் செஞ்சு வச்சு உங்கள் குழந்தைகள்கிட்ட கொடுத்து பார்த்துட்டு மறக்காமல் அந்த கருத்தை என்னுடைய கருத்து பெட்டியில் வந்து பகிர்ந்துட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்லுணவோடு சந்திக்கிறேன். நன்றி.